மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் இந்த செவுரு வந்து அதிகமாக நீர் கசிவும் அதிகமாக ஓதமும் அதிகமாக ஏற்படுங்க. இது நார்மலான மழைக்கே அதிகமாக இருக்கும். அதிகமாக இடைவிடாமல் பெஞ்சதுன்னா இதில் தண்ணி ஊறி ஃபுல்லாக டைல்ஸில் இறங்கிடுங்க. இது சரி பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இதில் நாங்கள் போய் பார்த்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எதனால் வருது என்று நாங்கள் செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவுரு காம்பவுண்டு செவுரும் இந்த செவுரும் ஒட்டி கட்டி வச்சுருந்தாங்க. இதில் ஃபுல்லாக பாசை ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக பார்த்தா சிமெண்ட்டு பூசாமல் வச்சுருந்தாங்க. இந்த ஜாயிண்ட்டில் தண்ணி ஊறி ஃபுல்லாக உள்ளே இதுமாரி லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதை என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டோம். எல்லாம் சுத்தமாக எடுத்துருந்தாங்க. வெளியே லைனும் நம்ம சுரண்டி சுத்தமாக எடுத்துட்டு இதில் நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பட்டித்தகலை எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு இந்த மாதிரி பஃபிங் மிஷின் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துணுங்க. என்னென்னா லூசானாங்கிற அந்த பெயிண்ட்டெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதனால் ஏன்னா இதில் நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் போடுறதுனால இந்த மாதிரி க்ளீனாக நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த பழைய லூஸான பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வேலை செய்ய முடியும். அதுக்கு தாங்க இது பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பக்கம் செவுரு, 3 பக்கம் செவரும் இது மாதிரி ஃபால்ட் அதிகமாக இருந்ததுங்க. என்னென்னா எல்லாமே அந்த செவுரு ஒட்டி இருக்கிற பகுதிங்க. அதனால் ஃபுல்லாக லீக்கேஜ் இந்த மாதிரி பொறி பொறியாக பொறிச்சு பெயிண்ட்டெலாம் உறிஞ்சி வந்துச்சு. இதை நாங்கள் எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு பட்டி தேக்கில் நல்லா க்ரிப்பாக சுரண்டி எடுத்துட்டு நாங்கள் இதில் ப்ரஷ் பாண்ட் கெமிக்கல் அப்ளை பண்ண போகிறோங்க. இது வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கெமிக்கல். இது பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் பேக் சைடு வாட்டர் ப்ரூஃப் போட்டு ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக உடச்சி கிடிச்சி எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணால் அந்த வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலை ஊற்றி விட்டுக்கிறோம். ஸோ அதே இந்த உள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் பாண்டு அதில் வர சிமெண்ட்டு கெமிக்கல் இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா நல்லா இந்த மாதிரி சிமெண்ட்டு கரெக்டாக 1 கிலோ போட்டோம்னா அது 200 ml லிக்விட் ஊற்றணும். ஊற்றி நல்லா பீட் பண்ணிடணுங்க. தேவைன்னா நம்ம கொஞ்சம் நார்மலான சிமெண்ட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ செவுரு நல்லா கிரிப்பாக பிடிக்கும். நல்லா டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரேடியாக மொத்தமாக போட்டோம்னா உடனே செட் ஆகிடும். கீழே அடியில் அந்த சிமெண்ட்டெல்லாம் தங்கிடுங்க. ஒரு லிக்விட் மட்டும்தான் மேலே இருக்கும். அதனால் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சு அடிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவோம். இது பண்ணுறதுனால செவுரு நல்லா க்ரிப்பாக இருக்கும். பெயிண்ட்டும் உரியாது. வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால தண்ணி உள்ளே எதுவுமே வராதுங்க. அதுதாங்க அந்த மெத்தட் பண்ணுறோம். நம்ம டேரெக்டாக கூட டேம்பர் போடலாம். ஆனால் அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் போட்டுட்டு டேம்பர் போட்டோம்னா அதுதாங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். நல்லா லீக்கேஜ் எதுவுமே வராது. அதுக்கு நம்ம மறு தண்ணி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு செவுத்தை இந்த மாதிரி ப்ரஷ் பாண்ட் கோட்டிங் நம்ம போடணுங்க. பார்த்திங்கன்னா செவுரே வீணாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் போட்டோடனே சூப்பராகிடுச்சுங்க. இந்த மாதிரி முறையை பயன்படுத்தணும்னா வீடு இந்த மாதிரி லீக்கேஜ் எதுவுமே வராது. பெயிண்ட்டும் உறிஞ்சி வராதுங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ரெஷ்ஷிங்கில் தான் போடணும். ஏன்னா ரோலரில் இந்த ப்ரெஷ் பண்ணலாம் போடக்கூடாது. ஏன்னா கவர் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்புற செவுத்துலேயும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை வச்சு
லிக்விடு வந்து முதல்ல அதில் லூஸ் ஆகுதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதில் ஊற்றி விட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உள் பக்கம் செவரும் வந்து 3 பக்கம் செவரும் இந்த மாதிரி வந்து நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிடுறோம். அது ஆறின பிறகு நாங்கள் வந்து வெளிப்பக்கம் செய்ய போகிறோங்க. இந்த வெளிப்பக்கம் செய்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுக்கிறேன். இதை பார்க்காதுங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிக்கிறோம் வந்து உங்களுக்கே தெரியுங்க. பார்க்காதுங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்தமாரி லீக்கேஜ்லாம் எதுவுமே வராது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ எல்லாம் ப்ரஷ் பண்ணலாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது ஒரு நாள் காய விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டேம்ப் ப்ரூஃப் இதை வாங்கியிருந்தோம். இதை வாங்கி இதில் வந்து நம்ம வந்து 2 கோடு இதுமாதிரி டேம்ப் ப்ரூஃப் வந்து ஏற்றிடணுங்க. ஏற்றிட்டு நம்ம வந்து நார்மலாக அது ஏற்கனவே வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிட்டோம்னா இந்தமாரி வந்து லீக்கேஜெலாம் எதுவுமே வராது. இதுதாங்க முறையாக பண்ணுற முறைங்க இது. இதில் வந்து நம்ம வந்து பட்டியே ஏற்றிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து டேம்ப் ப்ரூஃப் போட்டு கலர் ஏற்றிக்கலாங்க. இது வந்து நார்மலான நாங்கள் பெயிண்ட் அடிச்சதுனால நாங்கள் அப்படியே ஏற்றி விட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் நாங்கள் வந்து இந்த கெமிக்கல் காஞ்ச பிறகு இதுக்கு வந்து அழகாக டேப்பராக வச்சு டேப்பர் மாதிரி பூசிட்டு இதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நான் வந்து ஏதோ ஒரு கோடு வந்து பூசிட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிட்டேன். இது வந்து 2 வாட்டி காய விட்டோடனே பண்ணணும்னா நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக பிடிச்சிருங்க. 2 வாட்டி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேம்ப் ப்ரூஃப் காஞ்சிச்சு. இதுக்கு வந்து ஏற்கனவே அவங்க இந்த பெயிண்ட்டு மாதிரியே கலர் வாங்கி நாங்கள் வந்து அடிச்சிட்டோங்க. இதுவும் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் தான் பண்ணிடணும். அப்புறம் வந்து நம்ம வந்து செகண்ட் கோட்லாம் வந்து ரோலரில் கூட ஏற்றிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேலே பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள்.